Hello everyone, welcome to Success Easy Tamil. Hope you all doing good. ஸோ நம்ம இன்னைக்கு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் லெக்சர்லேயும் அதான் பார்த்தோம், எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலில் ப்ராப்ளம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த லெக்சர்லையும் பார்க்கலாம். ஸோ த கிவன் ப்ராப்ளம் என்னென்னா, டிட்டர்மைன் தி எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த கிவன் சிக்னல். ஸோ தி கிவன் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி. ஓகே, ஸோ த கிவன் சிக்னல் என்ன, இங்கே ஆர் ஆஃப் டி. ஆர் ஆஃப் டிங்கிறது என்ன, ரேம்ப் சிக்னல். நான் லாஸ்ட் லெக்சரில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா பீரியாடிக் சிக்னலும் என்ன, பவர் சிக்னல், ரைட்? ஸோ பீரியாடிக் சிக்னல் பவர் சிக்னல்னா, நான் பீரியாடிக் சிக்னல் எல்லாமே என்ன, எனர்ஜி சிக்னல். பவர் சிக்னல் அப்படின்னா பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எனர்ஜி சிக்னல்னா எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரைட்? பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி என்னவாக இருக்கும், எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். எனர்ஜி சிக்னலில் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா பவர் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ பீரியாடிக் சிக்னல் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பீரியாடிக் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சைனசாய்டல் சிக்னல் சொல்லலாம். சைனசாய்டல் சிக்னல்னா சைன் ஆர் கொசைன், தட் இஸ் காஸ் சிக்னல் ஆர் சைன் சிக்னல். இதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல், தட் இஸ் இ பவர் ஜே ஒமேகா டின்னு இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ். அது எல்லாமே என்னென்னா பீரியாடிக் சிக்னல். அப்படின்னா சைனசாய்டல் சிக்னல், தட் இஸ் சைன், அந்த ஈக்குவேஷன் சைன் வந்தாலோ காஸ் வந்தாலோ இல்லை இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியலாக வந்துச்சுன்னா அது டைரெக்டாக நம்ம என்ன சொல்லலாம், பவர் சிக்னல்னு சொல்லலாம். ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பவர் கண்டுபிடிச்சிடலாம். பவர் கான்ஸ்டண்ட்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு பவர் கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா? நான் பீரியாடிக் சிக்னலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் இ பவர் ஏடி. ஓகே, ஸோ ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் எல்லாமே நான் பீரியாடிக் சிக்னல். ஸோ நான் பீரியாடிக் சிக்னல்னா அது என்ன, எனர்ஜி சிக்னல்னா எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பவர் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த டேர்ம்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது பவராக எனர்ஜியான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அக்கார்டிங்லி நம்ம பவரோ எனர்ஜியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் யூ ஆஃப் டி இருக்கு இல்லையா, யூனிட் ஸ்டெப் சிக்னல், அது வந்து நான் பீரியாடிக் சிக்னலில் தான் வரும். ஓகே, அண்ட் ஒரு சில சிக்னல்ஸ் வந்து பீரியாடிக்கும் இல்லாமல் நான் பீரியாடிக்கும் இல்லாமல் இருக்கும். அது என்ன சொல்லுவோம், நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா ரேம்ப் சிக்னல். ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ அப்படின்னா என்ன, எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக வராது, பவரும் கான்ஸ்டண்ட்டாக வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம், நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஆஃப் டி என்னவா இருக்குது, ரேம்ப் சிக்னலாக இருக்குது. அப்போது இது என்னவா இருக்கும், நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னலாக இருக்கும், ரைட்? அப்போ இது என்ன, நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். ஓகே, ஸோ பார்க்கலாமா, ப்ரூஃப் பண்ணலாமா, இது நெய்தர் எனர்ஜி நார் பவரான்னு பார்க்கலாம். ஐ மீன் தட் அப்படின்னா என்ன, பவரும் கான்ஸ்டண்ட்டாக வராது, எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக வராது. எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல், இது எப்படி சம்டைம்ஸ் சம் ப்ராப்ளத்தில் வந்து டி இன்டூ யூ ஆஃப் டின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ டிங்கிறது என்ன, ஆர் ஆஃப் டி இல்லையா? ஸோ ஆர் ஆஃப் டியை தான் என்ன சொல்லுவோம், டின்னு சொல்லுவோம். அப்படி கூட நீங்கள் ஒரு சில ப்ராப்ளம்ஸில் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஆர் ஆஃப் டியோட வேல்யூ என்ன, டெஃபினேஷன் என்ன, ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி when t is greater than or equal to 0, 0 otherwise. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity integration minus t2 plus t modulus of x of t the whole squared into dt, ரைட்? ஸோ இதுதான் வந்து எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், ஆர் ஆஃப் டி. ஸோ லிமிட் t tends to infinity integration minus t2 plus t r of t, that is modulus of r of t the whole squared into dt. r of tங்கிறது என்ன, t. ஸோ r of t is equal to t when t is greater than or equal to 0. அப்போ இந்த இன்டெகிரேஷன் என்ன சேஞ்ச் ஆகும், 0 to t, t that is modulus of t the whole squared into dt. So next step, limit t tends to infinity integration 0 to t modulus of t squared becomes t squared into dt. Okay, so அப்போ அதை இன்டெகிரேட் பண்ணுங்க, limit
t tends to infinity, right? Integration of t square becomes t cube divided by 3. That is integration of t power n is equal to t power n plus 1 divided by n plus 1. Right? Appo limit is 0 to t. Integral limit is 0 to t. So the next step, limit t tends to infinity. So upper limit in a t cube. So t cube by 3 minus 0. Okay, now substitute t is equal to infinity. So t is equal to infinity, substitute பண்ணீங்கன்னா infinity cube divided by 3 minus 0. That becomes what? Infinity. அப்போ e is equal to infinity கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ e is equal to infinity கிடைச்சிருக்கு அப்படின்னா e infinity பவர் கான்ஸ்டன்ட், e infinity-னா பவர் கான்ஸ்டன்ட்டாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது என்ன? பவர் சிக்னல் சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் நான் ரேம்ப் என்ன சொல்லியிருக்கேன்? நெய்தர் எனர்ஜி நார் பவர். அப்போது பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வராது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு, பவர் ஃபார்முலா என்ன? P is equal to limit t tends to infinity 1 by 2t integral minus t2 plus t modulus of x of t the whole squared into dt. Okay, this modulus of x of t the whole squared into dt வந்து லாஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? e என்ன பண்ணியிருக்கோம்? modulus of x of t into dt. அதுக்கு டிரைவ் பண்ணது என்ன? integral 0 to t t square, that is அதை simplify பண்ணி கொண்டு வந்தது என்ன? t cube by 3 over the integral 0 to t. ஓகேவா? ஸோ அதை டைரெக்டாகவே நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. 1 by 2t, that is limit t tends to infinity 1 by 2t. ஸோ இதோட simplified form என்ன? t cube by 3 over the limit 0 to t. இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. which is equal to limit t tends to infinity 1 by 2t upper limit என்ன? capital T, t cube by 3 minus 0. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்? limit t tends to infinity 1 by 2t, right? t cube by 3 ஆகும். right? this t and this cubeல இருக்கிற ஒரு t cancel ஆகும். so limit t tends to infinity t squared by 2 into 3 6 ஆகும். இப்போ t is equal to infinity substitute பண்ணுங்க. so substitute பண்ணீங்கன்னா infinity squared by 6 ஆகும். that is what? infinity தான். அப்போ power is also infinity. ஓகே, அப்போ எனர்ஜி என்ன வந்திருக்கு? இன்ஃபினிட்டியாக வந்திருக்கு. ஸோ எனர்ஜியும் அன்டிஃபைன், பவரும் அன்டிஃபைன். அப்படி இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். ஓகேவா? ஸோ ரேம் சிக்னல் என்ன? ரேம் சிக்னல் இஸ் நெய்தர் எனர்ஜி நார் power signal. Understood? ஓகேவா? ஸோ எனர்ஜி இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா பவர் கான்ஸ்டண்ட்டாக வரணும் வந்துச்சுன்னா அது பவர். ஆனால் இங்கே நமக்கு பவர் கான்ஸ்டண்ட்டாக வரல, பவரும் இன்ஃபினிட்டியாக இருந்திருக்கு. அப்போ பவரையும் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது, எனர்ஜியும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. போத் ஆர் அன்டிஃபைன்டு வேல்யூ, அன்டிட்டர்மைன்டு வேல்யூ. ஓகேவா? இன்ஃபினிட்டிங்கிறதுனால அது என்ன சொல்லுவோம்? அது எனர்ஜியும் இல்லை, பவரும் இல்லை. அதை என்ன சொல்லுவோம்? எனர்ஜி, நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல் சொல்லுவோம். இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல் இல்லையா? இது டிஸ்க்ரீட் டைமில் பார்க்கலாமா? சேம் ப்ராப்ளம் தான், சேம் ரேம் சிக்னல் தான் எடுக்க போகிறோம். பட் அது டிஸ்க்ரீட்டில் எடுக்கிறோம். அப்போது எக்ஸ் ஆஃப் என் என்னவா இருக்கும்? டிஸ்க்ரீட்னா அது எக்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n into u of n. ஸோ n into u of n அதை வந்து என்ன சொல்லுவோம்? r of n கூட கொடுக்கலாம். r of n என்ன? ரேம்ப். டைரெக்டாக நம்ம சொல்லுவோம். r of n கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக ரேம்ப் சிக்னல் தான் சொல்லுவோம்.
ரைட். ஆர் ஆஃப் என் கொடுத்துருந்தாங்கன்னா ரேம்ப் சிக்னல் சொல்லுவோம் இல்லையா. ஆர் ஆஃப் என் என்ன சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். என் இன்ட்டு யூ ஆஃப் என்னு சொல்லலாம், இல்லை என்னன்னு கூட சொல்லலாம். ஆர் ஆஃப் என் டெஃபினேஷன் என்ன, அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க, என் இன்ட்டு யூ ஆஃப் என். ஆர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் when n is greater than or equal to 0, 0 otherwise. எந்த சிக்னலையும் யூ ஆஃப் என் கூட மல்டிப்ளை பண்ணால் த சேம் அதே தான் கிடைக்கும். அதனால நம்ம என்ன எப்படி எழுதலாம், n இன்ட்டு ஒன்னு எழுதலாம் இல்லையா. அதை வந்து ஒன்னுக்கு பதிலாக என்ன எழுதிருக்காங்கன்னா யூ ஆஃப் என் எழுதிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ யூ ஆஃப் என் போடுறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூ ஆஃப் என்னோட வேல்யூ 1. ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் என்ன வந்து என்னன்னு கூட கொடுக்கலாம், ஆர் ஆஃப் என்னன்னு கொடுக்கலாம், இல்லை என் இன்ட்டு யூ ஆஃப் என் கொடுக்கலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரேம்புங்கிறது நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்லிட்டோம். தட் இஸ் எனர்ஜியும் வந்து இன்ஃபினிட்டியாக வரும், பவரும் இன்ஃபினிட்டியாக வரும். லெட்ஸ் சி எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே என்ன வரும், இன்டகிரேஷன் பதிலாக சம்மேஷன் வரும். சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு -n2 + n x of n modulus of x of n the whole square. ரைட். x of n க்கு பதிலாக என்ன போடுவோம், r of n. r of n ஓட வேல்யூ என்ன, n. அப்போ r of n க்கு பதிலாக n போடுறீங்கன்னா அந்த சம்மேஷன் என்ன ஆகும், 0 to n ஆகும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் which is equal to limit n tends to infinity summation n is equal to -n2 + n r of n the whole square. I mean modulus of r of n the whole square, which is equal to limit n tends to infinity summation n is equal to -n2 + n r of n க்கு பதிலாக என்ன போடுவோம், n போடுவோம், modulus of n the whole square, which is equal to limit n tends to infinity. ஓகே. இப்போ r of n க்கு பதிலாக n போடுறீங்க அப்படின்னா இந்த சம்மேஷன் என்ன ஆகும், 0 to n ஆகணும். ஸோ அது இந்த ஸ்டெப்லேயே ஆயிருக்கணும். ஸோ நான் இங்கே எழுதுறேன், n is equal to 0 to n modulus of n becomes n square. ஓகே. இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து சம்மேஷன் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க மேக்ஸில். அதுக்கு இதோட வேல்யூ என்னன்னா n is equal to 0 to n squared is equal to n into, that is capital N into n plus 1 2n plus 1 divided by 6. So limit n tends to infinity n into n plus 1 2n plus 1 divided by 6. இப்போ லிமிட்டுக்கு வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்க. infinity into infinity plus 1 into 2 into infinity plus 1, it becomes what, infinity தான். ஸோ அப்போ E is equal to infinity. ஸோ E infinity-னா நெய்தர் எனர்ஜி நார் பவரில் PU இன்ஃபினிட்டியாக வரும். செக் பண்ணலாமா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர், P is equal to limit n tends to infinity 1/2n plus 1 summation n is equal to -n2 plus n modulus of x of n the whole square. ஓகே. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது ஆர் ஆஃப் என். ஆர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்திங்கன்னா சம்மேஷன் 0 to n ஆகும். ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் n tends to infinity 1/2n plus 1, that is summation 0 to n is equal to 0 to n square. ஸோ ஃபார்முலா தான் n into n plus 1 2n plus 1/6. அப்போது லிமிட் n tends to infinity 1/2n plus 1 n into n plus 1 2n plus 1 divided by 6. 2n plus 1 2n plus 1 cancel ஆகும். So which is equal to limit n tends to infinity n into n plus 1/6. இப்போ infinity substitute பண்ணுங்க. என்னக்கு infinity into infinity plus 1, it is infinity. So P is also infinity. அப்போ neither energy nor power signal. ஏன் ஈயும் இன்ஃபினிட்டியாக வந்திருக்கு, பவரும் இன்ஃபினிட்டியாக வந்திருக்கு. அப்போ ரேம்ப் சிக்னல்னாலே neither energy nor power signal. புரிஞ்சிச்சா. ஓகே. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சம்மேஷன் n is equal to 0 to n squared is equal to n into n plus 1 2n plus 1/6. ஓகே.
நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட்டு லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். டேக் கேர்.